வெயிட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாமா? லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னன்னு ஒரு சின்னதா ஒரு வீடியோல பாத்துக்கலாம். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் த இன்டென்ஷன் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்பிள், அனிமல் அண்ட் குட்ஸ் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அனதர் லொகேஷன்ஸ். அதாவது என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குட்ஸோ ஒரு பீப்புளோ மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு போடுற கான்ட்ராக்ட் தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன? அதுவும் அதே தானே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது தானே லாஜிஸ்டிக்ஸும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, logistics is the process of planning, organizing and executing the movement and storage of goods, service and information. அதாவது என்னன்னா, the movement of goods from one place to another place along with the document. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனும் லாஜிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஆனா லாஜிஸ்டிக்ஸ்ல எப்போ டெலிவரி பண்ணணும், என்ன டைம்ல டெலிவரி பண்ணணும், எங்க ஸ்டோர் பண்ணணும், என்ன மாதிரி பிளான் பண்ணணும்ன்றது பிராடரா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுலதான் நமக்கு லெவலான அவுட் சோர்சிங் இருக்கு. அதுதான் 1PL 2PL 3PL ஆவரேஜ் பண்ணி 5PL வரைக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ரேபிடோல நம்ம எங்க டிராப் பண்றது கேட்டாலும் இல்ல போர்ட்டல்ல ஒரு குட்டை வந்து எங்க டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாலும் அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆனா லாஜிஸ்டிக்ஸ்ன்றது அமேசான்ல நம்ம ஒரு ஆர்டர் போட்டாலும் நம்ம வீடு தேடி வந்து எப்போ டெலிவரி பண்ணணும், என்ன டைமுக்கு உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி கஸ்டமர் எந்த டைம்ல அவைலபிள் இருப்பாருன்னு கரெக்டா எவ்வளவு சீக்கிரத்துல டெலிவரி பண்ண முடியும்னு யோசிச்சு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா பேக்கேஜிங்ல இருந்து எல்லாமே பண்ணி டெலிவரி பண்றது தான் லாஜிஸ்டிக்ஸ். சோ இந்த வீடியோல நம்ம லாஜிஸ்டிக்ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல லாஜிஸ்டிக்ஸோ சப்ளை செயினுக்கும் என்ன கோஆர்டினேஷன் பார்க்கலாம்.